பாலைவனத்து பாதை, அதில் பருவம் கடந்த ஒரு கோதை, பெரும் சுமை தூக்கி வந்த வேலை, நபிகள் நாயகன் உதவ வந்த அது பாலை நிலச்சாலை, அதுவும் பொழுது விடிய காலை. மூத்த பெண் சுமை தூக்கி மூச்சு வாங்கி வந்த மூதாட்டி, அந்த வழியே வந்த நபிகள் என் வழிகாட்டி, இதை கேட்போம் நாமும் ஒரு வாட்டி. சுமை என்னிடம் கொடுங்கள் தாயே, தாங்கி வருவேன் உங்களுடன் நானே. நாதரின் மென்மை புன்னகையினாலே உலகையே வென்றதும் இதனாலே. சுமை ஏற்ற நாதரை பின் தொடரவே அம்மணியும், வந்த வழி முழுவதுமாய் நபி முஹம்மது என்றே புலம்பி வர. பருவம் எய்திய அம்மணியும் ஊரை விட்டு புறப்படுவேன் இதனால் என்று புலம்பி வர, அமைதி கொண்டு அன்பு நபி துணை நின்ற நாடு. வாசல் வந்து சேர்ந்த கணம் சுமையை நாயகன் இறக்கி அங்கே சென்று வருவதாய் விடைபெறவே, சில்லறை காசுகள் சில பலவை அம்மணி நபியிடம் கொடுத்த கணம். வேண்டாம் தாயே பணம் எனக்கு, ஓர் உதவியாய் தானே நான் செய்தேன் என்றே நாயகன் விடைபெறவே, கொள்ளை கூட்டம் நிறைந்த இங்கு ஊரில் நல்மணம் கொண்டவரா வியந்து அம்மணி நாசரிடம் தாங்கள் யாரென்று வினவியதே. சொல்வேன் தாயே சினம் வேண்டாம், சொல்வேன் தாயே சினம் வேண்டாம், இதுவரை நேரம் குறை கூறி ஊரை விட்டு விரைந்தீரே. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்றார். இதை கேட்ட அம்மணி கண்களில் தான் கண்ணீர் சொரிந்து வழிந்ததுவே. இத்தனை நற்குணம் படைத்தவர் உமை தூற்றி வந்தேன் என்றளவே. இஸ்லாம் புனித மார்க்கத்தை தழுவிட கணமே முடிவெடுத்தாள். அல் அமீன் நன்னயம் நபிநாசர், அஸ்ஸிதீக் நம்பிக்கை நபிநாசர், ஒளி காட்டும் மார்க்கம் இதுதானே. இஸ்லாம் வளர்ந்ததும் அன்பாலே, இதை புரியுமா உலகம் இந்நாளே. இதை புரியுமா உலகம் இந்நாளே. இனியும் வேண்டாம் ஒரு பேதம், நபி வாழ்வு ஒன்றே தினம் போதும், நபி வாழ்வு ஒன்றே தினம் போதும்.